ஆர்ட்ஸ்ல சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யணும்னா 4 வகையான தொகுதிகள் இருக்கு. ஆர்ட்ஸ்ல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது 4 வகையான தொகுதிகள் காணப்படும். ஒன்று என்னென்னா சமூக விஞ்ஞான பாடங்கள். இதான் அந்த சமூக விஞ்ஞான பாடம் 11 பாடம் இருக்கு. அதே போல 2வது சமயங்களும் நாகரிகங்களும். இதுல இஸ்லாமிய நாகரிகம் அந்த பாடங்கள் இருக்கு. 3வது என்ன சொன்னா அழகியல் பாடங்கள். இதுல இருந்து அந்த பிராக்டிக்கல் இருக்கிற வரைதல், அதாவது ஆர்ட், அதே மாதிரி டான்ஸ், மியூசிக், நாடகம், அரங்கியல். ஸோ இது பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு சம்மந்தப்படாத பாடங்கள். ஸோ அடுத்த தொகுதி 4வது என்ன மொழிகள். மொழிகள் சொல்லும்போது நம்மளுக்கு பொசிபிள் ஆனது தமிழ். இங்க நான் எதை பத்தி மெயினா நாம பேசணும் அல்லது நம்மளுடைய கவனம் போகணும்னு சொல்லிட்டோம்னா, இந்த சமூக விஞ்ஞான பாடங்களை செலக்ட் பண்றதுல நம்மளோட போகணும். ஏன்னு சொல்லிட்டுன்னா சில பிள்ளைகள் நெல்லை ரேங்க் எடுத்தும் சில சப்ஜெக்ட் சில கோர்சஸ்க்கு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஆர்ட்ஸ் எடுத்து போற பெருமதியான கோர்சஸ்க்கு ஈவன் லோல இருந்து சில கோர்சஸ் இருக்கு. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதே மாதிரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இப்படியான கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நமக்கு அப்ளை பண்ண இயலாமல் இருக்கிற சுச்சுவேஷன் இருந்தால் அதுக்கு போதிய அளவிலான அந்த பாடங்கள் செலெக்ஷன்ல விட பிழைகள். நம்ம பாட செலெக்ஷன் தான் நம்மளோட லைஃப் செலெக்ஷன். இந்த ஆர்ட்ஸை பொறுத்த வரையில அதிகமான பாடங்கள் இருக்கு. இப்ப மத்த எல்லா ஸ்ட்ரீம்ல இப்ப காமர்ஸ்னு சொல்லிட்டுன்னா எக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக், பிசினஸ், அடுத்தது ஐடி, அதே போல மெட்ஸ்ல, அதே மாதிரி பயோல, இதுல எல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம்னா பாட செலெக்ஷன் லிமிட்டட். இந்த பாடங்கள் தான் எடுக்கலாம். பட் ஆர்ட்ஸை பொறுத்த வரையில என்ன சொல்லிட்டுன்னா பாட செலெக்ஷனுக்கு அதிகமான பாடங்கள் இருக்கு. என்னத்தை செலக்ட் பண்றதுல நம்ம சிக்கல் ஒன்று ஃபேஸ் பண்றேன். பழமையாகவே அந்த பிரச்சனை ஒன்று வார. அப்ப என்ன பாடங்கள் இருக்கு? இப்ப நான் லாஸ்ட் 5 இயர்ஸா யூனிவர்சிட்டிக்கு பிள்ளைல யூனிவர்சிட்டி அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், அதே மாதிரி வேற யூனிவர்டெக், யூனிவர்சிட்டி காலேஜ், இப்படியெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுல என் பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இதுல நம்மளுக்கு பொசிபிளானது ஒன்று என்னன்னா சமூக விஞ்ஞான பாடம். சரியா? அடுத்தது என்னன்னு சொல்லிட்டோம்னா சமயங்களும் நாகரிகங்களும். அழகிய கற்கைகள் எங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நடனம், சங்கீதம், நாடகங்கள், வரைதல், அது எல்லாமே சாத்தியம் இல்லாது. அடுத்தது மொழி பாடங்கள். சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றேன்னா இந்த மொழியை பாடுறேன். ஏன்னா மொழி பாடத்துல ஒரு பாடம் தான் இருக்கு, தமிழ் பாடம். இப்ப தமிழ் பாடத்தை பொறுத்த வரையில அங்க இருக்கிற விஷயம் என்ன கேட்டா, ரீசெண்ட் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. வைஃப் இன்டர்வியூ போனேன், டீச்சிங் இன்டர்வியூ போனேன். வைஃப்ல மார்க்ஸ் எத்தனை 137 இன்டர்வியூ, அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கெல்லாம் போயாச்சு. வைஃப்ல மார்க்ஸ் எத்தனை 137. பட் எதுவுமே கிடைக்கல. பட் 105 மார்க்ஸ் எடுத்து ஒரு லேடி வைஃப் ஃப்ரெண்டுக்கு இது டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு பிரைமரி. என்ன ரீசன் கேட்டா ஏ லெவல் வைஃப் என்ன சொல்லிட்டுன்னா தமிழ் பாடம் எடுக்கல. ஏ லெவல் தமிழ் பாடம் எடுத்திருந்தா, தமிழ் ஒரு பாடம் எடுத்திருந்தா அந்த டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ அங்க ஏன் தமிழ் பாடம் முக்கியமா அந்த இடத்துல முக்கியமா என்னன்னு சொல்லிட்டோம்னா, அங்க பிரைமரிக்கு ஆட்கள் எடுக்காங்க, யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கு, அதோடு சேர்த்து என்னன்னு சொல்லிட்டோம்னா மேலதிகமா தமிழ் பாடத்தை ஏன் பார்க்கணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பிரைமரி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு மொழி ஆற்றல் வேணும். நம்மளுக்கு தெரியும் பிரைமரியில எல்லாமே 1 to 5. அதுக்குள்ள என்ன பிள்ளைகளுக்கு லாங்குவேஜை தான் என்ன செய்யறேன் படிப்பிக்கிறேன். அந்த லாங்குவேஜை படிப்பிக்கிறதுக்கு அந்த ஆற்றல் அந்த ஒரு குவாலிபிகேஷன் என்ன செய்ய வேண்டாம். இந்த ஏ லெவல் தமிழ் பாடத்தை எடுக்கிறதுன்னு மெயினா அங்க பார்த்தாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஓகே, இது என்ன நார்மலான ஒரு விஷயம் மட்டும் எந்த அனுபவம் மட்டும். அதை தாண்டி இந்த தமிழ் பாடம் எங்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டோம்னா, காலேஜுக்கு கால் பண்ற டைம்ல, காலேஜுக்கு கால் பண்ண டைம்ல அதிகமான கார்டு இருக்கிற பாடங்கள் என்ன இதுல அதிகமான கார்டு இருக்குன்னு சொன்னா 3 விஷயத்துல அதிகமான கார்டு இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லிட்டோம்னா ஒன்று பிரைமரி, சேம் திரும்பவும் ஒரு பிரைமரி. 2வது என்னன்னு சொல்லிட்டோம்னா ஐடி. 3வது என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த பழமையாக இருக்கிறது சயின்ஸ் மெயின். இது 3ல சொன்னா அதிகமான கார்டு இருக்கு. ஸோ இங்க சரி பிரைமரிக்கு அவங்க மெயினா பாக்குறதுனா அந்த ஏ லெவல்ல இருக்கிற அந்த மொழி பாடம் தமிழ் பாடத்தை மெயினா பார்ப்பாங்க. அடுத்தது இந்த தமிழ் பாடம் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட்னு சொல்லி உங்களுக்கு எவிடன்ஸோட நம்ம பேசுவோம். டெஸ்ட் ஸ்கோரை எப்படி தாக்கம் செலுத்துன்னு சொல்லி அதை நம்ம பார்ப்போம். டெஸ்ட்டுக்கு நான் பார்த்தேன்னா மொழி பாடங்கள்ல தமிழ் பாடம். 2வது நான் எங்க போறேன்னு சொல்லிட்டோம்னா இந்த சமூக விஞ்ஞான பாடத்துக்குள்ள போறேன்னா
சமூக விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில பிள்ளைகள் சரியா இதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பாடங்களா இருக்கும். பொருளியல், புவியியல், வரலாறு, மனைப்பொருளியல், விவசாய விஞ்ஞானம், மீடியா, ஐசிடி, கணக்கியல் அக்கௌண்ட்ஸ் அல்லது பிசினஸ் ஸ்டடிக் வணிக புள்ளிவியல், அடுத்து அரசியல் விஞ்ஞானம், லொஜிக். இந்தியாவில் இருக்கிற பாடங்கள் பெரும்பாலும் என்னென்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி பாடங்கள் யாருமே 11வது இருக்கு அந்த தொழில்நுட்ப பாடங்கள் எதுவுமே இல்லை. சரி, எனக்கு தெரிஞ்சா குடிசார் தொழில்நுட்பம் சொல்லி ஒரு பொடியன் ஒன்று எடுத்திருந்தாங்க கிடையாது லோன்ல. ஒரே பொடியை மட்டும் தான் எடுத்திருந்தான். மிச்சம் எல்லாமே என்ன சொல்லி இந்த பாடங்களை நீங்க பார்த்திருக்கலாம். பாடங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது அடுத்த பாட செலெக்ஷன்ல இதுல எதை செலக்ட் பண்றதுல நீங்க இருப்பீங்க. நீங்க எக்கனாமிக் பாடம், அடுத்தது ஜியோகிராபி, வரலாறு. இதுல எல்லாம் நம்ம என்னன்னா நான் டெக்டா வாரன் சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல்ல இருக்கிற பாடம், பாலிகா ஸ்கூல்ல இருக்கிற பாடம், எனக்கு தெரிஞ்ச பாலிகா ஸ்கூல்ல இருக்கிற பாடம். அடுத்து என்ன பரவலாக ஆட்கள் எடுக்கிற பாடம். சரியா? ஒன்று நான் ஃபெஸ்ட்டுக்கு இந்த படத்துக்கே வாரேன். ஐசிடி தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். ஐசிடி எடுக்கிறதால என்ன பெனிஃபிட்? ஏன்னா இப்ப ரீசெண்டா என்னன்னா ஐசிடி எடுக்கிற ஆட்களோட எண்ணிக்கை கூடிட்டு இருக்கு. ஃபெஸ்ட்டுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருந்து தான் அதிகமான மாணவர்கள் ஐசிடி பாடம் எடுத்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டோம்னா கொமர்ஸ் ஸ்ட்ரீம் அதே போல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ரெண்டுல இருந்து அதிகமான மாணவர்கள் ஐசிடி பாடத்தை திட்டிக்காங்க. ஐசிடி பாடத்தை பொறுத்த வரையில பிள்ளைகள் வேண்டா ரெண்டையும் பார்ப்போம். நம்ம சவால் அதே மாதிரி அதுல இருக்கிற பெனிஃபிட்டை நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்பெசிபிக் பெனிஃபிட்டை பார்ப்போம். பொதுவாக ஆர்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பெர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரையில 350 ரேங்க் எடுத்து 350 ரேங்க் வரைக்கும் நார்மலாக என்ட்ரி ஆகும். 350 ரேங்க் வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில டைம்ல வெயிட்டிங்ல வர்றது ஒரு 5-10 நிமிஷத்துல வெயிட்டிங்ல வரும். அதை தாண்டி என்னன்னு சொல்லிட்டோம்னா இந்த டான்ஸ் மியூசிக்னு சொல்லி அங்க இருக்கிற தனியான ராமநாதன், அதே மாதிரி இங்க சுவாமி விபுலானந்தா அந்த இதுல எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க டான்ஸ் மியூசிக்னு சொல்லி அவங்களுக்கு தனியான கோர்சஸ் இருக்கு. பின்னுக்கு ரேங்க் எடுத்தாக்களும் சம்டைம் போவாங்க. இதை தாண்டி சரியா இங்கே இந்த ஐசிடி எடுக்கிறதால இருக்கிற பெனிஃபிட்ல ஒன்றுதான் என்னன்னு சொல்லிட்டோம்னா இந்த நம்மளுக்கு அதை தாண்டி நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு இது எல்லாமே வேற இடத்துல இருந்து இல்லை, உங்களுடைய ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் டைம் 2023ஆம் ஆண்டு வந்த ரிசல்ட்ஸை பேச வச்சுதான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஸ்கூல் உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு அறிமுகமான ஆக்களாகவும் இருக்கலாம். ஸோ இது யாருன்னு கேட்டா நிஸ்மாவோட ரேங்க் என்னன்னு கேட்டா 376. இதுல ஐசில ஏ, ஜியோகிராபில பி, அதே போல என்னன்னு சொல்லிட்டுன்னா ஐசிடில நினைக்கிறேன் நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆகல நினைக்கிறாங்க. ஷேர் ஆகலையா? இது பகுதி ஒன்று அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே சார். சரி, ஓகே 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 சரி. இது நிஸ்மாட ரிசல்ட். இது உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் எல்லாத்தோடையும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு பேச்சுக்கு ரிசல்ட்ஸ் ஒரு 2 வீக்ஸ் அளவு அதுக்கு முதல் நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் நீங்க உங்க ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதுல என்னன்னு சொல்லிட்டுன்னா அந்த பிள்ளை பாட செலெக்ஷன். ஒரு பாடம் நாகரிக பாடம் இஸ்லாமிக் சிவிலைசேஷன்ல ஏ, அடுத்த பாடம் ஜியோகிராபில பி, அடுத்து ஐசில சி தான். சரியா? அப்ப இதுல அதோட பாட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னா நாகரிக பாடம் உண்டும், அதே மாதிரி என்ன சமூக விஞ்ஞான பாடத்துல ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி இருந்து அவங்க ரேங்க் எத்தனை வந்திருக்குன்னா 376. ஓகே, ஒரு எவரேஜான ரேங்க் தான். ஜியோகிராபில பி, ஐசில சி தான் வந்துருக்கு. பட் இவங்களுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்ரகம் யூனிவர்சிட்டி. ஸோ சப்ரகம் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் என்னன்னா மெயினாக 3 யூனிவர்சிட்டியில இருக்கு, கொழும்பு, அது மாதிரி சப்ரகம், ஜெப்ரன் யூனிவர்சிட்டி. இது 3ல என்ன இருக்கு. இதுவரை காலமும் அதுக்கு போயிட்டு இருந்த ஆக்கள் யாருன்னா மெட்ஸ் ஆக்கள் தான் போயிட்டு இருந்த. லாஸ்ட் டைம் அவங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஐசிடி எடுக்கிறார்கள் எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரிதான். ஐசிடி எடுக்கிறார்கள் எடுத்து இருந்தா ஐசிடி ஒரு சப்ஜெக்டா எடுத்து இருந்தா அவங்க என்ன செய்யலாம், எல்லா ஐசிடி கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். அதே போல எந்த அப்டிடியூட் எக்ஸாமும் இல்லை ஐசிடி. ஸோ டிரெக்டான ஒரு சான்ஸாக அந்த பிள்ளைகளுக்கு போயிட்டு அப்ப மேக்சிமம் பெனிஃபிட் அடைஞ்சாதால யாருன்னு கேட்டா
இந்த ஆர்ட்ஸ்ல ஐசிடி எடுத்தாக்கள் தான். அப்ப இவங்களோட ரேங்க் 376. ஸோ இவங்க எடுத்த பாடத்துல சாய்ஸை பாருங்க. நாகரிக பாடம் உண்டு, அதே மாதிரி மற்ற பாடங்கள் சமூக விஞ்ஞான பாடங்கள் ரெண்டு. ஓகே, அடுத்தது யாருன்னா நுஸ்ரத். நுஸ்ரத் ரேங்க் எத்தனை கேட்டேன்னு சொன்னா 458. ஸோ 350 பேர் தான் டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்காங்க. வெயிட்டிங்ல இருந்தாலும் ஒரு 5-10 பார்த்தோம்னா 360. இது என்னடா அடுத்த 100 நீங்க இடையில இருக்கிற யாருக்குமே ஐசிடி எடுக்கிற யாருக்குமே எந்த யூனிவர்சிட்டியும் கிடைக்கல. ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு, 458வது ரேங்க் எடுத்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சேம் இவங்களோட இதை பாருங்க. ஐசில ஏ, ஜியோகிராஃபில ஏ, அதே மாதிரி ஐசிடிசி ஒரு சிவிலைசேஷன் சப்ஜெக்ட், அதே மாதிரி 2 சமூக விஞ்ஞான பாடம். ஸோ இவங்களுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி என்ன கேட்டா வவுனியா யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஐடி கிடைச்சிது. இதுக்கு முதல்ல 2023ஆம் ஆண்டு பெச்சுக்கு முதல் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் என்னென்னா அப்டிடியூட் எக்ஸாம் வச்சு தான் இந்த கோர்ஸுக்கு எல்லாமே எடுத்தாங்க. ரெட்ட வவுனியா 2 யூனிவர்சிட்டிக்கு மேலே ஒரே அப்டிடியூட் எக்ஸாம் தான். 2 யூனிவர்சிட்டிக்கும் அது அப்டிடியூட் எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன். பட் லாஸ்ட் இயர் என்ன சொன்னா சரியா, அப்டிடியூட் எக்ஸாம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டான். இங்க மொரட்டோ யூனிவர்சிட்டியில இருக்கிற ஆர்கிடெக்ட், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், ஸோ டிசைன், இந்த கோர்ஸஸ்க்கு மட்டும் நான் என்ன சொன்னா இப்போதைக்கு அப்டிடியூட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 2022ஆம் ஆண்டு ஏழு எடுத்தவங்க லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் நிஜான்னு சொல்லி ஒருக்குள்ள அந்த அப்டிடியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அடுத்தது கேட்டா நிஸ்மா. ஓகே, 349 ரேங்க். இதே யாருன்னு கேட்டா மசூதுன்னு சொல்ற போட்டியன். ஸோ இந்த போட்டியன்றது ஐசி ஜியோகிராஃபி, அடுத்தது ஐசிடி தான் ஏபிசி ரேங்க். ஸோ மசூத் யூனிவர்சிட்டி சேம் வவுனியா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. அடுத்த யாருன்னு கேட்டா இது அத்திப்பாடு. அத்திப்பாடு ரேங்க் 436 2பிசி. ஸோ இந்த மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏபிசி தான் இருந்துச்சு பெரும்பாலும் எல்லாமே. 2A சியும் இருந்துச்சு, ஏபிசி 2AC. ஸோ இது 2AC தான் இருந்துச்சு. பட் அத்திப்பாடு இதை பாருங்க, அத்திப்பாடு 2பிசி தான். இங்க இதுல இருந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம்னு கேட்டா இந்த லாங்குவேஜ் தமிழ் பாடத்துல அந்த செல்வாக்க நீங்க பார்க்கலாம். சரியா, தமிழ் பாடத்துல செல்வாக பார்க்கலாம். நீங்க 2BC எத்தனை கேட்டா 436. இப்ப ஏபிசில இருந்து 2BC வருது. ஏன் இந்த இதுன்னு அந்த தமிழ் பாடத்துக்கு வெயிட் தான். அப்போ 436வது ரேங்க் என்ன வந்துருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டுன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டிருக்கிறது இது அதிப்பாட இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அவங்க பிஎஸ்சி ஐடி அவங்களுக்கு கிடைக்கிறது. ஆர்ட்ஸ் படிச்சு ஒரு பிஎஸ்சி டிகிரி ஒன்று கிடைக்கிறது. ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை லாஸ்ட் ஆப்ஷனாக அவங்க என்ன செய்யலாம்னு டீச்சிங் அவங்க செலக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலதிகமா எல்லா ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஐடியை பொறுத்தவரையில இப்ப எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைச்சி படிச்சது ஆர்ட், ஒவ்வொரு கோர்ஸ் ஐடி கோர்ஸ் எல்லாமே பிஎஸ்சி ஐடி கோர்ஸ். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிகளுக்கு மற்ற எல்லார விடவும் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கூட இருக்கு. ஸோ இவங்க செலெக்ஷன்ல நீங்க பார்க்கலாம்னா ஒன்று 2 சமூக விஞ்ஞான பாடங்கள் எடுத்திருக்காங்க. அதே போல என்னன்னு சொன்னா மொழி பாடங்களும் ஒன்று எடுத்திருக்காங்க. சரி, இது என்ன மொழி பாடம் ஒன்று, 2 சமூக விஞ்ஞான பாடம், எல்லாருமே 2 சமூக விஞ்ஞான பாடங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட செலெக்ஷன்ல நீங்க பெஸ்டான சாய்ஸ் என்னன்னு கேட்டா 2 சமூக விஞ்ஞான பாடம், 2 சமூக விஞ்ஞான பாடம். அடுத்து என்ன சொல்லிட்டோம்னா ஒன்று மொழி, அடுத்தது சிவிலைசேஷன். நீங்க கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட ஆளா இருந்தா ஈவன் நம்ம ஏ லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம அதுக்குரிய எஃபர்ட் போடத்தான் வேணும் நம்ம. ஸோ எந்த சஜஷன் என்னன்னு கேட்டா 2 சமூக விஞ்ஞான பாடமும் ஒரு மொழி பாடமும் உங்களுக்குரிய சஜஷன் நான் சொல்லலாம். ஏன் நாம மொழியை சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்குரிய அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்சிட்டியை தாண்டின அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டா இந்த காலேஜ், இந்த பிரைமரி கார்டு. நான் வைஃபை பொறுத்த வரையில அவங்க யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, அவங்களோட இது இன்டர்வியூ எக்ஸாம் இன்டர்வியூ மார்க்ஸை பொறுத்த வரையில மற்ற எல்லாரும் விட அதிகம் கூட. பட் எதால அதுல மிஸ் ஆகினிக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதால மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஏ லெவல்ல அந்த லேங்குவேஜ் ஒரு பாடமா எடுக்கலைங்கிறதால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா நீங்க மொழி பாடத்தை நீங்க ஒரு செலெக்ஷனா வைக்கிறதுங்கிறது உங்களுக்குரிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்த மற்ற பாடங்களை எதை நம்ம பார்க்கலாம்னு சொன்னா இந்த பொருளியல், புவியியல், வரலாறு, அடுத்து என்ன அரசியல் விஞ்ஞானம்.
அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்த வரையில பிள்ளைகள் கேட்டா இப்ப ரீசெண்டாக செட்ஸ்கோர் கூட இருக்கிற பாடம் அரசியல் விஞ்ஞானம். சம்டைம் ஐசிடி எடுக்கிறது யாராவது பயப்பட்டுன்னு சொல்லி நான் அவங்களை கைட் பண்றேன்னா ஓகே, உங்களுக்கு ஐசிடி எடுக்கிற கஷ்டம் வந்து நீங்க பொலிட்டிக்கல் போங்க. பொலிட்டிக்கலுக்கு நோட்ஸை தாண்டி என்னன்னு சொல்லிட்டுன்னா அங்க சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டுன்னா கொஞ்சம் அப்ளை பண்ற அந்த மெத்தட்ல உங்களுக்கு வரும். ஸோ அதுக்குரிய குவாலிஃபைடான ஒரு ஒரு ஆள் ஒரு பேர் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதை மிக பிரயோசனமாக காணப்படும் அந்த விஷயம். அதே போல என்ன சொல்லிட்டுன்னா இந்த ஜோக்ரஃபி பாடத்தை நம்ம இதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்களை யூனிவர்சிட்டி கோர்சஸ்ல உங்களுக்கு கால் பண்ணால் ஜோக்ரஃபி பாடம் எடுக்கிறதால ஜஸ்ட் அந்த ஜோக்ரஃபிக்குன்னு சொல்லியே என்னன்னா சில கோர்சஸ்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. ஜோக்ரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து இருக்கு பெரா யூனிவர்சிட்டியில. அதே மாதிரி ரீசெண்டாக நான் பார்த்தேன் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன்ல, ஜெப்ரா யூனிவர்சிட்டியில ஒரு டிப்ளமா கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஜோக்ரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி. ஸோ இப்படி எல்லாமே இருந்துச்சுன்னா அதோட தொடர்பான அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு நம்மளோட லாஸ்ட் விஷயமா நம்ம என்னன்னா இந்த ஆர்ட்ஸ் படிக்கிறதால இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி பொதுவாக ஆர்ட்ஸ்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டுன்னா டோட்டலா 7059 பேர் ஆர்ட்ஸுக்குன்னு சொல்லி இருக்காங்க. சரி, ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கோல் பண்ணவங்களா ஆர்ட்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணி போறது அது இல்லாம இருக்கு. சரி, வேற என்னென்ன கோர்சஸுக்கு ஆர்ட்ஸ்ல இருந்து நம்ம போடலாம், அதுக்குரிய சப்ஜெக்ட் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் நம்ம அதை. ஓகே, சில கோர்சஸ்க்கு பிள்ளைகள் சொல்லிட்டோம்னா இப்ப இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே என்னென்னா ஆர்ட்ஸ் அப்ளை பண்ண இருந்தாலும் அது நேர்ச்சி திட்டம், அதாவது லேங்குவேஜ் அங்கே சிங்களமாக தான் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ண இயலாது. ஸோ அடுத்து என்ன சொன்னா ஈஸ்ட் யூனிவர்சிட்டியால வழங்குறேன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் சொல்லி அந்த கோர்சஸ் இருக்கு. அதுல 200 பேர் எடுக்காங்க. பட் என்னன்னு சொல்லிட்டுன்னா அதுல 40% தான் ஆர்ட்ஸாக்களுக்கு கொடுக்காங்க, 60% அவங்க கொமர்ஸாக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கோர்ஸ். முரண்பாடு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் அந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன சொல்லிட்டுன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா என்ன செய்யலாம்டா அப்ளை பண்ணலாம். சமாதான முரண்பாடு இருக்கணும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் இந்தியாவில் கொடுக்குற இஸ்லாமிக் ஸ்டடீஸ், ஸோ அந்த கோர்சஸ் இருக்கு. அரபு மொழி ஓகே. ஸோ டிஇஎஸ்எல் அதே போல ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பித்தல் அந்த கோர்சஸ் இருக்கு. இது என்ன நடனம் சங்கீதம் அந்த பாடல்கள் ஃபேஸ் பண்றாங்களுக்குரியதான் இருக்கு. சரியா, ஓகே. இது சோசியல் சயின்ஸுங்கிற பாடம். ஸோ இதையும் என்ன பிள்ளைகள் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இவருக்கு வரேன்னா ஜெப்ரைல என்னன்னு சொல்லிட்டு ஐசிடி கோர்ஸ் ஒன்று ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கோர்ஸ். சரியா, உத்தேச அனுமதி 50 தான். ஸோ என்னன்னா ஆர்ட்ஸ் ஐடி அந்த கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டுன்னா ஆர்ட்ஸ் ஐசிடின்னு சொல்லி செட்டாக என்னச்சுன்னா ஐடி ஆர்ட்ஸ்ல ஐடி எடுத்தா கொடுத்து என்னன்னா அந்த கோர்ஸ் என்ன அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த கோர்ஸ் இது. ஸோ இதை நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க கொஞ்சம் முன்னுக்கு ரேங்க் எடுத்த பிள்ளைகளும் என்ன சொல்லிட்டுன்னா இதுக்கு அப்ளை பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் இங்கே யூனிவர்சிட்டியில் ஒரு 15வது ரேங்க் எடுத்த பிள்ளைங்க என்ன இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி போகும். ஓகே, இங்க நம்ம அடுத்த கடைசியாக வர வேண்டிய விஷயம் என்னன்னா ஓகே வெவ்வேறு பாடப்பிரிவிலிருந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க தலைமை பெறுகின்ற கற்கை நெறிகள் மற்ற எல்லாமே பயோமேட் அதே மாதிரி இடெக் பிடெக் சொல்லிட்டு லாஸ்ட் நம்ம வார இடம் இங்க இருக்கோம். ஸோ நம்ம இங்க இருந்து வருவோம். சரியா, டெஸ்ட்டுக்கு அந்த பயோமேட் தாக்கல் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாடங்கள் இருக்கு. சரி, இந்த பாடத்துக்கு வரணும். இந்த ஆர்கிடெக்டுக்கு யார் அப்ளை பண்ணலாம்? சரியா, ஆக்சுவலி பெரும்பாலும் என்ன மெட்ஸாக்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிற அந்த சப்ஜெக்ட். ஸோ வேற யார் அப்ளை பண்ணலாம் சொல்லி பார்த்தேன்னு சொல்லிட்டோம்னா நீங்க பாருங்க, இதுல பின்வரும் பாடங்கள் குறைந்தது ஒரு பாடத்தை எதுவும் தெரிவு செய்யுது. நீங்க ஆர்ட்ஸ்ல ஜியோகிரபியை ஒரு பாடமா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்டுக்கு நீங்க என்ன டெஸ்ட்டுக்கு ஒரு முதலாவது தகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா, மற்ற ஏனைய பாடங்கள்ல சரியா உங்களுக்கு இருக்கிற பாடங்கள் நீங்க மற்ற பெரும்பாலும் அதுக்குள்ள எல்லாமே நீங்க இருக்கிற பாடங்கள் வந்துடும். இதுல ஐசிடி வந்துடும். சரியா, அதே போல
லாங்குவேஜ் தமிழ் வந்துடும். சரியா? அதே மாதிரி அரசியல் விஞ்ஞானம். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லுன்னா மெயினான ஒரு விஷயமா இருக்கு என்ன சொன்னா உங்களுக்கு அவைலபிளான ஒரு பாடமாக ஜியோகிராஃபி இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதை வச்சு கூட அது மற்ற பாடங்கள்ல ஏதாவது 2 பாடங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கிடைக்குது. பட் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டப்பல் கட்டாயம் உங்களோட ஓஎல் ரிசல்ட்டை பாருங்க. பார்த்துட்டு இந்த மெத்ஸ்ல, சயின்ஸ்ல, அதே மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க மினிமம் ஒரு 3 ரிசல்ட் எடுத்து வச்சீங்க. அது உங்களை அப்டிடியூட் எக்ஸாம் அதே மாதிரி சில கோர்சஸுக்கு நீங்க அப்ளை பண்ணா கட்டாயம் என்ன செய்றாங்கன்னா இங்கிலீஷ்லயும் மெட்ஸ்லயும் சி கேட்காங்க. ஸோ இதை நீங்க பார்க்கலாம். நீங்க இங்க பாருங்க. குறைந்த ஆங்கிலத்தில் சுத்தி எஸ் எடுக்கன்னு சொல்லி கேட்காங்க. சிலருக்கு சி கேட்காங்க. நிறைய இதுக்கு சி கேட்காங்க. ஸோ உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்தது ஃபேஷன் டிசைன். ஃபேஷன் டிசைன் பெரும்பாலும் நம்ம ஆட்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. என்ன நான் சொன்னது நான் அந்த நிஜாங்கிற அந்த புல்ல செலக்ட் ஆகி போயிட்டு லென்ஸ்கே பார்க்கிட்டேன். சரியா? அந்த பாட செலெக்ஷன். அந்த பாட செலெக்ஷன்ல சொன்னா ஜியோகிராஃபி இருந்துச்சு. பாட செலெக்ஷன் ஜியோகிராஃபி இருந்துச்சு. மற்ற பாடம் ஐசிடி. ஓகே. இந்த பாடங்கள் மற்ற எல்லாரும் பெரும்பாலும் நீங்க எடுக்கிற பாடங்கள் தான். மற்ற 2 பாடமும் நீங்க எடுக்கிற பாடங்கள் தான். ஸோ இங்க மெயினான ரோல் பிளே பண்றது யாருன்னு கேட்டா ஜியோகிராஃபி. இந்த 2 நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம். இது இது இந்த 2க்கும் இருக்கிற ஒத்துமை ரெண்டுமே அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போறது தான். ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் ஒன்று இல்லை நிஜாட ரேங்க். பட் அது பின்னுக்கு தான் அந்த ரேங்க் வந்துச்சு. மேபி ஒரு 600 அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேங்க் பின்னுக்கு இருந்தாலும் இந்த அப்டிடியூட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிறகு கிடைச்சு. ஸோ டிசைனிங் நம்ம டாக்டர் இது பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஓகே. இந்த ஆர்ட்ஸ்ல அவங்க டொப் ரிசல்ட் ஓஎல் எடுத்துட்டு வாராக்கள் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் லோக்கு போக்கு. சரியா? லோ செய்யணும், லோயர் ஆகணும். அப்ப லோயர் ஆகணும்னு சொன்னா என்னென்ன பாடம் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல எல்லாம் என்னன்னு சொன்னா உங்களோட பாடம் செலக்ஷன் கட்டாயம் முக்கியம். இதுல அந்த டான்ஸ், மியூசிக், டிராமா அப்படி எடுத்தாக்கள் என்னன்னு சொன்னா மாட்டி. லாஸ்ட் டைம் தான் எங்க கொஞ்சம் நில முன்னுக்கு ரேங்க் அந்த ஃபுல் என்னன்னு சொன்னா அந்த ஒரு பாடம் என்ன மியூசிக் எடுத்து. ஸோ மியூசிக் எடுத்ததால அந்த பிள்ளைக்கு என்னன்னா அந்த அப்ளை பண்ணிக்க நம்மளுக்கு போயிட்டு. ஸோ இதுல நீங்க பாருங்க. நீங்க எடுத்த இந்த பாட செலெக்ஷன்ல ஒன்று சமூக விஞ்ஞான பாடங்கள் இருக்கு. அடுத்தது அதோடு சேர்த்து என்ன மொழி பாடங்கள் இருக்கு. மொழியும் நாகரிக பாடங்களும் இருக்கு. இப்போ உங்களோட செலெக்ஷனை பொறுத்த வரையில நீங்க இப்ப நம்ம ஆர்ட்ஸாக்கள் செலெக்ஷனை பொறுத்த வரையில இந்த அரசியல் விஞ்ஞானம், புவியியல், வரலாறு, லொஜிக், ஐசிடி, அதே மாதிரி மீடியா. ஸோ இந்த பாடங்கள் என்னன்னா உங்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ பாட செலெக்ஷன் இதுல எல்லாமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையில சரியா பெரும்பாலும் கொமர்ஸ் அதிகமாக போகிறேன். அவங்க என்னன்னு சொல்லிட்டுன்னா எக்கனாமிக், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பாடம் அதோட சேர்த்து சில மற்ற பாடங்கள் எடுக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போகிறேன். அடுத்தது என்ன சொல்லிட்டுன்னா எம்ஐடி, சவுத் ஈஸ்டர்ன் எம்ஐடி. இப்போ ஆர்ட்ஸ் படித்து டிரெக்டாக அந்த ஐடி கோர்சஸுக்கு போகிறேன் சொல்லிட்டுன்னா ஓகே போகிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது. ஸோ சவுத் ஈஸ்டர்ன் எம்ஐடி கோர்ஸ் நல்ல கோர்ஸ். அது இப்போதைக்கு என்னன்னா நல்ல சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணி நல்ல செஞ்சிருக்காங்க. அந்த கோர்ஸை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெக்டாகவே போகலாம். இதுக்கு என்னன்னு சொல்லிட்டுன்னா பெரும்பாலும் எந்த குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்கறத 3 பாடம் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது பயோமெட்ரிக் ஆகக்கூடிய கோர்ஸ். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேம் பயோமெட்ரிக் ஆகக்கூடிய கோர்ஸ். சரியா? ஓகே. என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஐஐடி. நான் இந்த ஐஐடியை பத்தி கட்டாயம் சொல்லணும். ஐஐடியில் என்ன சொல்றேன்னா இதுக்கு வரைக்கும் 2022ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஏதாவது 3 பாடத்துல எஸ் இருந்தா ஓகே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி அப்டிடியூட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணு சொல்லிட்டு இருந்தேன். பட் 2023ஆம் ஆண்டுல இருந்து அதை எப்படி மாத்துறாங்கன்னு சொல்லிட்டோம்னா சரியா இங்க பாருங்க. இந்த அவங்க நிபந்தனையை பாருங்க. சரியா? கபோத உயர்தர பரீட்சையில் இணைந்த கணிதம், போதியவியல் அல்லது சரியா
தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஆகிய ஏதேனும் ஒரு சி பெற்றிருத்தல் வேண்டும். கப இதை பற்றி ஏனைய இரு பாடங்களை இப்ப சரியா? அப்ப பாருங்க, ஒன்று அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, இந்த பிசிக்ஸ் கம்பைன் ஐசிடி இந்த மூணுல ஒரு பாடம் செலக்ட் பண்ணி இருந்து, ஈவன் ஆர்ட்ஸா இருந்தாலும் சரிதான், அதுல சி எடுத்திருந்து மற்ற ஒரு பாடத்துல என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா, ஏதாவது மற்ற ரெண்டு பாடங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவர் என்ன செய்யலாம்டா, இந்த கோர்சஸுக்கு போகலாம், இந்த ஐஐடிங்கிற கோர்சஸுக்கு போகலாம். ஐஐடிங்கிற கோர்ஸுக்கு போறோம்னு சொல்லி சொன்னா ஆர்ட்ஸ்ல எல்லாருமே போகலாமா கேட்டா இல்ல, ஐசிடி எடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. இது உங்களோட எடிஷனான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஓஎல் இங்கிலீஷ்லயும் மெத்லையும் என்ன செஞ்சிருக்காங்கடா, சி கேட்டிருக்காங்க. ஓஎல் இங்கிலீஷ்லயும் மெத்லையும் சி எடுத்திருக்காங்க. சேம் அதே போலதான் என்னன்னு சொல்லிட்டோம்னா, இந்த கொஞ்சம் கோர்சஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிஎம். ஸோ ஐடிஎம் கோர்சஸை பொறுத்தவரையில என்ன இருக்கு, 3 பாடத்துல பாஸ் பண்ணிருக்கணும், பின்வரும் 2 பாடத்துல சி எடுத்திருக்கணும். ஸோ ஆர்ட் பாடங்களை பொறுத்தவரையில ஜியோகிராஃபி, அதே போல இந்த ஐசிடி, லாஜிக், இந்த 2 பாடங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் உங்களுக்கு என்னன்னா நல்ல கோர்சஸ். ஐடிஎம் மொரட்டுவ யூனிவர்சிட்டி 4 வருஷம். அதே போல என்ன சொல்றேன்னா இதுலயும் சேம் கண்டிஷன் என்னடா சி. பட் இங்க பாருங்க, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஓகே, ஸோ 3 பாடங்கள் சித்தி பெற்று பாடங்கள் 2 குறைந்தது திறமை சித்திப்படுத்த வேண்டும். பின்வரும் பாடங்கள் குறைந்தது 2. ஸோ இங்க ஐசிடி மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது இன்னொரு ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னா கொமர்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஐடிஎம் கோர்ஸ் ஆர்ட்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க மிஸ் ஆகுது, கொமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா அது போகுது. சேம் எல்லாத்துலயும் என்ன சொன்னா குறைந்தது சி கேட்காங்க. அடுத்து லாஸ்டா நான் சொல்ல வந்த கோர்ஸ் என்ன, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரையில பிள்ளைகள் என்னன்னு சொல்றோம்னா, இது 3 யூனிவர்சிட்டியில இருக்கு. ஒன்று கொழும்பு யூனிவர்சிட்டி, ஜெயவர்த்தனபுர, அடுத்து என்ன சப்ரகமுவா. சரியா? கொழும்பு யூனிவர்சிட்டியில 3 வருஷ கோர்ஸ் ஆகவும், மற்றது ஜெப்புர அடுத்தது சப்ரகமா யூனிவர்சிட்டி 4 வருஷ கோர்ஸ் ஆகும் போகுது. ஸோ இந்த கோர்சஸுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னா, சரியா, லாஸ்ட் டைம் இந்த இந்த அவங்களோட இந்த அவங்க நோட்டை பாருங்க. சரியா, சேம் அதே இது இணைந்த போதியில் அல்லது ஐசிடி. ஐசிடியில் குறைஞ்சது சிசிடி பெற்றிருக்கணும். மற்றது ஏதாவது மற்ற 2 பாடங்கள்ல குறைந்த எஸ்சிசி பாஸ் பண்ணியிருந்தா ஓகே. ஸோ ஆங்கிலம், அடுத்தது என்னன்னா கணிதம். இந்த கோர்ஸுக்கெல்லாம் பிள்ளைலண்டா ஸ்பெசிஃபிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப இலங்கையில ஐசிடி இன்ட்ரடியூஸ் பண்ணா கொழும்பு யூனிவர்சிட்டி யூசிஎஸ்டின்னு சொல்லி இந்த பிட் கோர்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு ஐசிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் நல்ல குவாலிட்டியான கோர்ஸா இருந்தது. இப்போ என்னன்னு சொல்லிட்டோம்னா, நம்மளுக்கு ஆர்ட்ஸ்ல ஐடி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்து தெரிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இது பெரும்பாலும் என்ன சொல்லிட்டுன்னா, இதுக்கு முதல்லாமே அப்டேட் எக்ஸாம் இருந்து. ஸோ இந்த வருஷத்துல 2023 ஆண்டுல இருந்து அந்த அப்டேட் எக்ஸாம் இல்லை. ஸோ இதுல இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு சபரகமா யூனிவர்சிட்டிக்கு நிஸ்மா செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே போல என்ன, எங்க ஸ்கூல்ல 20வது ரேங்க் எடுத்த புள்ளை, டெக்னாலஜில 20வது ரேங்க் எடுத்த புள்ளையும், ஆர்ட்ஸ்ல 376வது ரேங்க் எடுத்த பிள்ளையும் ஒரே கோர்ஸுக்கு போறாங்க. ஸோ இதுதான் நாங்க இருக்கிற ஒரு விஷயம். சரியா? நான் ஓகே, ஒரு 4 மினிட்ஸ் இருக்கு, நான் அதை கொஞ்சம் நான் ஷேர் பண்றேன். டெக்னாலஜில ஜஸ்ட் வெயிட் பிள்ளைகள். ஓகே, இது என்ன, எங்களுடைய ஸ்கூல் ஃபுல்ல உன்னோட ரிசல்ட்ஸ் இது டெக்னாலஜி எடுத்த பிள்ளை துவாசின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 20. ஸோ இந்த பிள்ளைக்கும்
ஆர்ட்ஸ்ல 376வது ரேங்க் எடுத்த பிள்ளைக்கும் சேம் ஒரே கோர்ஸ் தான். சபரகமா யூனிவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதே கோர்ஸ் தான். ஸோ இவ்வளவுதான் விஷயம். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க பேசலாம். மேக்சிமம் நான் ஒரு ட்ரை ஒன்று பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று தாரத்துக்கு. ஆஹ் சரி. இல்லையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களோட பாடத்தெரிவு சம்பந்தமா ஏதாவது மேலதிக ஆலோசனைகள் தேவைப்படுமா இருந்தா உங்களோட பாடத்தெரிவு அந்த ஆலோசனைகளை சேர்த்து எனக்கு அல்லது ஷாஜான் பேருக்கு மெசேஜ் போடுவீங்களா இருந்தால் நான் அதுக்குரிய ஆலோசனைகளை குறிப்பிட்ட உளவாளர்கள் இருந்து நான் அதை பெற்றுத்தர முடியுமா இருக்கும். உங்களோட கம்பினேஷன் இப்போ இது எடுக்கலாமா, இது எடுக்கலதா, அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ குறுகிய நேரத்துக்குள்ள நாங்கள் செய்யறதுக்கு இருந்தபடியால அவ மிச்சம் லிமிட் பண்ணி அதை செய்திருக்கோம். மேலதிகமாக நிறைய கொண்டு வரதுக்கு இருந்தால் அப்போ உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸும் குறைய இருக்கிறதால அப்போ நாங்கள் லிமிட் பண்ணி அதை சரியாக செஞ்சிருக்கோம். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது தேவைப்படுமா இருந்தால் அல்லது தேவைப்படுமா இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், நீங்க எங்களை மெசேஜ்ல கண்டெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ், வாட்ஸ்அப் நம்பர் அதுல குரூப்ல எல்லாம் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலதிகமாக உங்களோட பாடம் தொடர்பாக தனித்தனி எங்களுக்கான ஆலோசனைகளை வழங்கலாம். பிரச்சனை இல்லை. அதோட சரி சரி சரி. சொல்லுங்க ஓகே, லாஸ்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னா பாடத்தெரிவு சம்பந்தமா என்னன்னா பிழையாக அதிகமா கைட் பண்ணி படுறவங்க ஒன்று பேர்சனல் பெனிஃபிட் ஆளு செருமாற பேர்சனல் பெனிஃபிட் ஆலையும் அதே மாதிரி என்னச்சுன்னா அந்த knowledge இல்லாததாலேயும் உங்களுக்கு நீங்க பெருமான் அதிகமான ஆக்கணும். குறிப்பா ஆர்ட்ஸ்குள்ள இருந்தா பிள்ளையா கைட் பண்ணி படுற உங்களுக்கு நான் பேசுனது எல்லாமே எவிடன்ஸா தான் நான் பேசுறேன். நான் எதுவுமே இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நான் வாயால மட்டும் பேசல. அவங்களுக்கு எல்லாத்தையுமே யூஜிசி கைட்ல இருந்து எல்லாமே ரிசல்ட்ஸ் எல்லாமே தான் நான் பேசுறேன். ஸோ நீங்க என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க என்ன கைட் பண்ண என்ன கண்டக்ட் பண்ணலாம் அல்லது ஷாஜான் சார் அதே மாதிரி சமீர் சார் இருக்கிற. ஸோ நீங்க அவங்க மூலமா நீங்க என்ன செய்யலாம், நீங்க மேலதிகமான விஷயங்கள் நீங்க பெறலாம். தேங்க்ஸ் சார். சரி பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தேவையான ஏதாவது மேலதிகமான ஆலோசனை வேணுமா இருந்தா நீங்க உங்களோட விஷயத்தோட சேர்த்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ அல்லது மெசேஜோ போடுவீங்களா இருந்தால் தெளிவா போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனையை நாங்க உரிய இடத்துல இருந்து பெற்று தருவோம். அப்படியான கைடன்ஸுக்கு பின்னால போகாதீங்க. யூனிவர்சிட்டியை உங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்புள்ள பாடங்களை தெரிவு செய்து அப்ப அதுக்குரிய ஆஹ் ஆஹ் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. குட் லக் பிள்ளைகள். இதெல்லாம் முடிச்சு கொள்வோம். நீங்க இதுல ரெக்கார்டிங்கையும் நீங்க யூடியூப் சேனல்ல நாங்க லிங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க திரும்ப பார்த்துக்கொள்ளேன். சரி, ஜெயசாக்கலா. தேங்க்யூ. ஓகே. ஜெயசாக்கலா சார்.